ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் வெளியேறிட்டார் பிக் பாஸ் அப்படின்றது தான் இப்போ ஒரு அப்டேட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பீட் பாக்ஸிங், ஒரு பக்கம் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி துஷார், இன்னொரு பக்கம் திவாகர், அப்புறம் வந்து நம்ம வாட்டர்மெலன், அதான் திவாகர், அடுத்து பார்வதி, வியானா அவங்களுடைய கான்வர்சேஷன் இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஒயில்டு கார்டு வந்தால் தான் பிக்கப் ஆகுன்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஏன்னா போட்டியாளர்களுடைய தேர்வு அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டுருக்கு. போன சீசனே வந்து கண்டஸ்டன் சரியில்லை, பட் பரவாயில்ல, ஓகே, விஜய் டிவிலேருந்து வந்தாங்க ஒரு ஓகே. பட் இங்கே இந்த சீசனில் சோஷியல் மீடியாவிலேருந்து வரேன்னு சொல்லிட்டு வெறும் குப்பையெல்லாம் உள்ள அள்ளி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதில் எந்த குப்பை வேஸ்ட்டு, எந்த குப்பை பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வாட்டர்மெலன் பற்றி வெளியே நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஜாதியை பற்றி பேசுகிறேன் அது இதுன்ட்டு, அதெல்லாம் வந்து உண்மைத்தன்மை இல்லை, சும்மா வந்து நிறைய சொல்லிட்டு இருப்பானுங்க. சரியா, அவர் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார், தகுதி தராதரம்னா என்ன மீனிங்கு அப்படின்ற மாதிரிலாம். ஊரில் இருக்க கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறவங்களாம் சும்மா விட்டுறாங்க. இவனை ஜாதி வரையான வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கேட்டால் வெளியே இருக்க இன்டர்வியூ, நம்ம வெளியே இருக்க இன்டர்வியூ பார்க்கக்கூடாது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாருமே வெளியே அவன் சாதனை பண்ணியிருக்கான், வெளியே காரணம் வந்து பெரிய பருப்பு, வெளியே திவாகர் வந்து பெரிய பருப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இந்த வீட்டில் என்ன, இந்த வீட்டில் திவாகரை இன்னொருத்தர் ட்ராவல் பண்ணுறாரு, அது உண்மை, அவ்வளோதான். வெளியே வந்து காணாமல் இன்னொரு பெரிய ஆளாக இருக்கலாம், நல்ல பாடல்கள் பாடிருக்கலாம், இன்னும் ஒரு காமெடி பீஸாக இருக்கலாம், அதை பற்றி நான் பேசவே விரும்பலை. உள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் பாயிண்ட். அதை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது, கேவலமாக இருக்குது. இந்த கேமை திவாகரை ஒரு கண்டஸ்டண்ட்டாக பாருங்கள், அதுதான் நான் சொல்கிறேன். திவாகர் வெளியே இருக்கிறது எதாவது பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான். சரியா, நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அண்ட் திவாகர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இதில் டாப் 10 யாருன்னு கேட்குறாங்க. டாப் 10 இது எல்லாமே குப்பை தான், இதில் என்ன இன்னொரு குப்பை அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனாக அடிச்சிட்டார் பாயிண்ட். எனக்கு அதனால் திவாகர் ரொம்ப பிடிக்குது. நீங்கள் எல்லாமே குப்பை தான் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் வந்து வெளியே போகிறோம்னு சொல்லி எஃப்ஜே நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு அதே ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஓகே, ரம்யா அதே நடிக்கிறா. எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா காலத்தை கடத்துறான், இங்கே ஒன்றும் பண்ண மாட்டான். சபரி வந்து நல்லவன் நினச்சேன், ஆனால் வந்து அவன் ஆடிட்டு இருக்கான், அவன் கனி கேங் கூட சேர்ந்துட்டு இருக்கான். கனியக்காவும் 2 சைடாக வந்து ஒழுங்காக பேச மாட்டாங்க, ஒரு சைடாக தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் செஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. பார்வதியும் வந்து பேசி விட மாட்டாங்க, பிக் பாஸ் வாய்ஸே கேட்க மாட்டேது. அது உங்களுக்கும் பொருந்தும், பார்வதிக்கும் திவாகருக்கும். நீங்கள் வந்து நம்ம கற்றுறீங்க அப்படிங்கிறது தான். இந்த சீசனில் யார் ஒழுங்காக விளையாண்டிங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நேற்று நைட்டு அந்த ஒரு டிஸ்கஷன் போச்சு. ஓகே, யாரெல்லாம் எப்படி என்ன பண்ணுறது, எப்படி கேம் போகுது அப்படின்ற மாதிரி பார்வதிக்கும் திவாகர். அதில் பெருசாக உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. அதே மாதிரி காலையில் துஷாரும் விக்ரம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னத்தை சொல்லி என்ன பண்ணுறதுனே புரியல. 2 பேரும் வந்து நம்ம ஏன் இவ்வளோ நல்லவனாக இருக்கோம், டேய் இதில் சண்டை போடுறது மட்டும் கேம் இல்லைடா அப்படின்றான். டேய் சரிடா, சண்டை போடுற மட்டும் கேம் இல்லை, ஆனால் சும்மா உட்காந்துருக்கிறதும் கேம் இல்லைடா, ஏதாவது பண்ணுங்கடா 2 பேரும் உதவிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் பீட் பாக்ஸிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ்கிட்ட ஒரு செஷன் போயிட்டுருக்கு. தூங்கிக்கிட்டே கிடக்காங்க, இன்னும் எந்திரிக்க மாட்டுறாங்க. இது வந்து சனிக்கிழமை கிடையாது, வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை ஸ்ட்ரீமிங்க இன்னும் 10:30 மணி ஆயிடுச்சு, இன்னும் எவனுமே வந்து எந்திரிக்கலை. அப்படிங்கிறப்ப எவ்வளோ கேடு கட்டத்தனமாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும், எவ்வளோ கேவலமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் இன்றைக்கி வெளியேறிட்டார் தெரியுமா. நீங்களாம் ஒஸ்ட்டு கண்டஸ்டன்ட், இந்த சீசன்லேயே வந்து கேவலமான சீசன் இதுதான். ஒஸ்ட்டு பெஸ்ட்டாக செலக்ட் பண்ண வேண்டாம், கதையில் மட்டும் யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டு மட்டும் செலக்ட் பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு போயிட்டார். நீ வந்து டாஸ்க் விளாடி கிழிச்சிங்க, ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி காரி தூக்கிட்டார். ஸோ வெளியேறிட்டார் பிக் பாஸ் அப்படிங்கிறது தான். ஆனால் பிக் பாஸ் எவ்வளோ யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பாருன்ட்டு. ஒஸ்ட்டு சீசன், இது வரைக்கும் இல்லாத சீசன் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டார். அப்போ எவ்வளோ மனவேதனை அடைஞ்சிருப்பார் பிக் பாஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து காலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவன் வாட்டர்மெலனு, அடுத்து வந்து பாரு, வியானா எல்லாரும் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு செஷன் வந்து ரொம்ப கிரிஞ்சாக போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ எல்லாருமே அவங்க திருப்பி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க. அதே மாதிரி வியானாலாம் வந்து 2-3 பாயிண்ட் சொன்னாங்க. அதாவது இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நடிப்பு நடிப்புக்கு இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த துஷார் உங்களெல்லாம். பட் அவங்கக்கிட்ட அந்த விமர்சனம் வைக்கும்போது அவங்க ஏற்றுக்க மாட்டானுங்க. ஸோ உங்களை மட்டும் பேசும்போது அவங்க என்ஜாய் குளிர்காயினானுங்க, ஆனால் அவங்கக்கிட்ட அந்த விமர்சனம் வைக்கும்போது அவனுக்கு வந்து ஏதோ நல்ல நல்ல பையன், நான் வந்து கரெக்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஆனால் அவங்களும் வந்து அதே தான். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தவங்களை வந்து வகைப்படுத்தக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒன்று தான், வலிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அது ஏன் அவங்க உணர மாட்டாங்கன்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் வந்து திவாகர் அண்ணா தான் கரெக்டாக இருக்குன்னு தோணுது இந்த இடத்துல. ஏன்னா கானா வினோத் வந்து அவர்கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுறதுங்கிறது நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அதுதான் தோணுது நமக்கும்.
சும்மா அவர் பேசிட்டு அவன் கண்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கட்டும், அவன் பேசுறது எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை, ஸ்மைல் ஈல்னா சொல்லிட்டு இருக்கான், அதில் ஈடுபாடு இல்லை, பின்னாடி வந்து பண்ணுறதுங்கிறது தப்பு தானே, அதை வந்து அவர் சொல்லி காட்டுறாங்க. அப்புறம் பாரதி சும்மா இல்லாமல் உனக்கு உன்னுடைய கோர் பிடிக்கும் அப்படின்றாங்க. கமருதீன் கிட்ட வந்து நீ எனக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. திவாகர் கிட்ட நீ தானே என் ஆளுன்றாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பாரதி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்து அவங்க கூட சண்டை போடுறாங்க அப்படிங்கிறப்ப அதனுடைய ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போகுது தன்மையும் அப்படிங்கிறது தான். பட் ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக வச்சாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. திவாகரும் வந்து அதை கேட்டாலும் ஆமாம் கரெக்டாக பேசணுமா அப்படின்ற மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். மற்றபடி லைவ்ல எந்த சுவாரஸ்யமும் இல்லை. இவருடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.